அவர்களே, உண்மையாக முதலாவது ஒரு குர்ஆனுடைய கிராத் போட்டி ரமலானுடைய மாதத்தில் பல நிறுவனங்களால், பல மீடியாக்களால் பலவிதமான முறையிலே நடக்கும். பல ஊர்களில் இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கு பற்றுவார்கள். அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பது கடமையும் இல்லை. வெற்றி பெற்ற ஒரு 2 பிள்ளைக்கு மட்டும் ஏதோ ஒரு பரிசை கொடுத்துட்டு போகலாம். ஆனால் உண்மையாக முதலாவதாக நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், உண்மையாக இந்த MTM மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்படியான பரிசளிப்பு நிகழ்ச்சியை எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு ஊர்களையும் பிரித்து பிரித்து அந்தந்த மக்களுடைய இலகுவை கருத்திலே கொண்டு நடாத்துவதற்கான மிக முக்கியமான காரணம், வெற்றி பெற அந்த 1-2 பிள்ளைகளின் மட்டும் என்ன செய்யக்கூடாது, கௌரவிக்கப்படக்கூடாது. பங்கு பற்றிய எல்லா மாணவர்களுக்கும் அதிலே ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. இன்னும் அடுத்த 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 போட்டிகளில் குர்ஆனை மனனம் செய்வதில், குர்ஆனை ஓதுவதில் இன்னும் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி வெறுமனே குர்ஆனை ஓதுவது மட்டும் போதாது, குர்ஆனுடைய விடயத்திலே பெற்றோர்கள் நாம் இன்னும் எந்த அளவுக்கு கவனங்களை செலுத்த வேண்டும். குர்ஆனை ஓதுவதால் மட்டும் இந்த உலகத்திலே வெற்றி வந்து விடப்போவதில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிசளிப்பு விழாவோடு சேர்த்து மார்க்க விளக்க உரைகளையும் ஏற்பாடு பண்ணி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய நேரங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவழித்து, பல ரூபாய்கள் செலவழித்து இந்த மாதிரியாக ஒவ்வொரு ஊரிலும் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் முதலாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த முன்னேற்றம் சார்பாக அவர்களை கௌரவிப்பதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட காரணத்தால் இந்த மீடியாவுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் நிறைய அல்லாஹ்விடத்திலே உண்மையாக பிரார்த்தனை செய்யணும். இந்த மீடியாவுடைய வளர்ச்சிக்காகவும், அதே மாதிரி அதிலே இயங்கக்கூடிய சகோதரர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக, ஆரோக்கியத்துக்காக. ஏன் நான் சொல்கிறேன்னா, சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாருக்கும் போஸ்ட்டில் பேரை போட்டு அனுப்பி விட்டிருக்கலாம், எல்லாத்தையும் விட செலவு குறைவுதான். ஆனால் புள்ள சபைக்கு முன்னாடி வரணும், மேடையில் ஏறணும், அது அவங்களுக்கு சந்தோஷம். நான் ஒரே ஒரு சூறா ஓதி அனுப்பினதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வைபவம், இவ்வளோ பெரிய ஒரு கௌரவம், இத்தனை பேர் முன்னாடி அழகான ஒரு மேடையில் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னா பிள்ளைக்கு இன்னும் குர்ஆனை ஓத ஆர்வம் வரும், இன்னும் பாடமாக்கணும் என்ற உற்சாகம் வரும். அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டு, அதுவும் வந்தவங்க சும்மா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகாமல் 4 விஷயத்தை படித்து தெரிந்து பெற்றோர்களும் இன்னும் ஆர்வத்தோடு போகணும் என்பதற்காக மார்க்க உரைகளும் இந்த நிகழ்ச்சிகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் நிச்சயமாக யாரெல்லாம் இந்த மீடியாவுடைய விடயத்திலே பங்கு செலுத்துகிறார்களோ